நீங்களே சொல்லுங்க, பாசம் இல்லாமலையா இருக்கேன்? அண்ணனையும் என்னையும் எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணா எப்படி பார்வதி அம்மா? அவரு வேற, நான் வேற. நான் ஏன் அவரு மாதிரி இருக்கணும்? என்னால அவரு மாதிரி இருக்க முடியாது பார்வதி அம்மா. அவங்க திட்டினாங்க தானே நான் லா பிராக்டிஸ் பண்றதை விட்டேன். புடிச்சு தானே லா படிச்சேன். அரியரே இல்லாம பாஸ் பண்ணிட்டு அவங்களுக்காக தானே கோர்ட்டுக்கு போகாம லா கூட பிராக்டிஸ் பண்ணாம இருக்கேன். இதெல்லாம் மரியாதை இல்லையா? பாசம் இல்லையா? குழந்தை மாதிரி அழற. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. இந்த கையை கழுவிட்டு சாப்பிடு. அப்பாவும் இப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. பேசினது போதும். நீ சொன்னா கேட்க மாட்ட. கையை கழுவு. கழுவு. இந்த சாப்பிடு. ஐயோ பாத்து. தண்ணி குடி. இவ்ளோ பசிய வச்சுக்கிட்டு வேண்டான்னு வேற சொல்றல. நீங்க கொடுத்ததுனாலதான் சாப்பிட்டேன். சரி போ, போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். நடந்து போக வேண்டாம். பறந்து வேணா போகட்டா? நீங்க நடந்தெல்லாம் போக வேண்டாம். எப்பவும் நான் நடந்து தானே போறேன். இன்னைக்கு என்ன வேண்டாமா? நான் டிராப் பண்றேன். தேவையில்லை. ஊரை சுத்திட்டு வந்திருக்கல்ல, டயர்டா இருக்கும். போய் மொபைல பார்க்காம தூங்கு. பார்வதி அம்மா, உங்களுக்காக இல்லைனாலும் நான் வெளியே போகணும். அப்படியே டிராப் பண்ணிட்டு போறேன். இப்ப நீ எங்கேயும் போக தேவையில்ல. போய் தூங்கு. நிஜமா நான் போகணும். என்ன நம்புங்க. ப்ராமிஸ். பார்வதி அம்மா, சத்தியமா. நம்பிட்டேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. பேசாம வாங்க. வாங்க. அட வாங்கன்றேன்ல. பார்வதி அம்மா, நீ கிளம்பு. நான் இங்கே வெயிட் பண்றேன் பார்வதி அம்மா. நீங்க போயிட்டு வாங்க. எங்க போறேன்னு சொன்ன? போய் தானே. இல்ல பார்வதி அம்மா, உங்களை வீட்ல டிராப் பண்ணிட்டு அப்புறமா போய்க்கிறேன். சாமி, ஒண்ணு வேண்டாம். நீ போ. நான் வர லேட் ஆகும். பரவாயில்ல பார்வதி அம்மா. பரவாயில்ல. நீ போ. ஓகே பார்வதி அம்மா, நான் வரேன். எதுக்கு அவங்க 2 பேரும் இங்க வந்திருப்பாங்கன்னு தெரியலையே. சரி, போன் பண்ணி பாப்போம். அத்தை, உங்க ஓனர் மேடம் எப்படி? நல்லவங்க தானே? பாக்க தானே போற. நான் சொன்னா புரியாது. நீயே தெரிஞ்சுக்கோ. இந்த பக்கம். என்ன நின்னுட்ட? வா. அத்தை, இந்த வீட்லயா இருக்கீங்க? ரொம்ப பெரிய வீடா இருக்கு. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாமா. அக்கா கூப்பிட்டதும் நான் படிச்சு லாயர் ஆயிடுவேன்ல.
நல்லது நடக்கட்டும். வலது காலை வச்சு வா. ம். பார்வதி அம்மா, யாரு இவங்க? சொந்தக்காரங்க தான். கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போறாங்க. சரிங்கம்மா.